எனவே எதற்காக நிகழ்த்தப்பட்டது? இவர் அவமானப்பட வேண்டும், அசிங்கப்பட வேண்டும், சுப்பீரியர் இவரை திட்ட வேண்டும், அதை கண்டு ரசிக்க வேண்டும் என்கின்ற மனநிலை கொண்ட ஒரு அருட்சகோதரி அவருக்கு தெரியாமலே அதை கிழித்து விடுகின்றார். இப்பொழுது நேரம் வருகின்றது, எல்லோரும் கூடி இருக்கிறார்கள், பக்கத்தில் ஆள் இருக்கின்றார்கள், புத்தகத்தில் பக்கம் இல்லை. எனவே எப்படி இருக்கும்? அந்த அம்மா அழுது, குழந்தரசம்மா அழுறாங்க. அப்புறம் சுப்ரீம் வந்து கேட்கிறாங்க, யாமா அழுறா, நீ ஜபிக்க வேண்டியதில்ல, நீ இருக்கு அழுறா என்று கேட்ட பொழுது அந்த அம்மா ஒண்ணுமே சொல்லல. அந்த அம்மாவுக்கு தெரியும் யார் கிழித்திருப்பார் என்று சொல்லி நேராக நற்கருணை பேழைக்கு முன்னால் சொல்லுகின்றார்கள், சென்று சொல்லுகின்றார்கள், சொல்லி அழுகின்றார்கள். அருமையான மக்களே, நினைத்து பார்த்திருக்க முடியாது, எந்த அருட்சகோதரி அந்த பக்கத்தை கிழித்தார்களோ அந்த அருட்சகோதரி அந்த அம்மாவை தேடி வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. இவன் சொல்லல, யார்கிட்டையுமே சொல்லல, இது எவனோ செய்துட்டான், சாத்தானை ஏவி வச்சுட்டான், தகடு வச்சுட்டான், எலுமிச்சை மரத்தை ஊதி வச்சுட்டான், ஓதி வச்சுட்டான் என்று ஒன்றும் சொல்லவில்லை. மாறாக நற்கருணைக்கு முன்னால் சென்று அழுதார்கள். அழுத பிற்பாடு நிகழ்ந்தது, பக்கத்தை கிழித்த அந்த அருள் சகோதரி நமது குழந்தரசமிடம் வந்து என்னை மன்னித்து போய், என்னை மன்னித்து போய். அப்பொழுது நம்ம சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அருமையான மக்களே, ஆண்டவரின் செயல்களை நாம் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பொழுது அவர் அற்புதமாக வழிநடத்துவார். உங்களுக்கு எதிராக செய்கின்ற யாரையுமே திருப்பி கொண்டு வருவார் என்பது எந்த மறுப்புமே இல்லை. அப்படி என்றால் இரண்டாவது நாம் அவரை பார்த்தோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது யோபு பாடம் சொல்லி தருகின்றார், இரண்டாவதாக குழந்தரசமால் பாடம் சொல்லி தருகின்றார். இதற்கு விடை எதுவாக இருக்கும் என்று சிந்திக்கின்ற பொழுது எனக்கு தெரிந்த ஒன்று யோசுவா புத்தகத்திலே விடை இருக்கின்றது. யோசுவா புத்தகத்திலே விடை இருக்கின்றது. யோசுவா புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசித்து பாருங்கள், விடை கிடைக்கும். ஆம் பிரியமான பிள்ளைகளே, சொல்லப்பட்டிருப்பது என்ன? நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். அன்புக்குரிய மக்களே, மற்ற எல்லாரும் போலி தெய்வங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவர் சொல்லி பார்க்கின்றார், யார் திருந்திய பாடில்லை. எனவே இறுதியிலே அவர் சொல்லுகின்ற ஒன்று, நீங்க எல்லாம் போங்க, நீ எங்கேயும் போங்க, எந்த சாமியை போய் கும்பிடு, எந்த தெய்வத்தை போய் கும்பிடு, ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம். நம் அன்புக்குரிய மக்களே, யோபு எவ்வளவு உயர்ந்தான், எவ்வளவு உன்னதங்களை அடைந்தான், இழந்தான். இழக்கின்ற பொழுது கூட அவன் தன்னை இழக்கவில்லை, ஆண்டவரிடம் தன்னை இழக்கவில்லை. அவன் மனதில் இருந்தது, என் ஆண்டவர் எனக்கு தந்தார், அவர் எடுத்துக்கொண்டார் என்பதாகத்தான் இருந்தது. எனவே அன்புக்குரிய மக்களே, அதே போன்று குழந்தரசமோட வாழ்வில் நாம் பார்ப்பது என்ன? இறைவன் என்னோடு இருக்கின்றார், இறைவன் என்னோடு இருக்கின்றார். எந்த இழப்பும் என்னை தாக்காது, எந்த இழப்பிற்கும் நான் அஞ்ச மாட்டேன். ஏனெனில் நான் ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் புரிவேன், ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் புரிவேன். என் வீட்டாரும் நானும் ஆண்டவரை தவிர வேறு எங்கும் செல்ல மாட்டோம் என்கின்ற ஒரு உறுதிப்பாடை இந்த நமது பாதுகாவலையும் யோபும் எடுத்தார்களே. அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நமது வாழ்வுக்கு வருவோம். அன்புக்குரிய மக்களே, ஆண்டவருக்கு அஞ்சுகின்றவர்களுக்கு ஆண்டவர் துணை இருப்பார் சொல்லப்பட்டிருக்கிற விவிலியத்திலே. ஆண்டவருக்கு அஞ்சுபவர்களுக்கு ஆண்டவர் துணை இருப்பார். அது மட்டுமல்ல, மாறாக அதை தாண்டி அவர் தன் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழுகின்ற ஒவ்வொருவருக்குமே அவர் துணையாக இருப்பது மட்டுமல்லாமல் தன் தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். நீ ஓடிப்போ, என் பிள்ளை கஷ்டப்படுது, நீ ஓடிப்போ, என் பிள்ளை கண்ணீர் வெடிக்குது, நீ ஓடிப்போ, என் பிள்ளை எல்லாம் இழந்து நிற்குது, அது எப்படியோ போக போது விரைந்து சென்று என் பிள்ளையை காப்பாற்று என்று தன் தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம், தன் தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். பிரியமான மக்களே, நல்ல வசதியாக வளர்ந்திருக்கலாம் நம்ம, ஆனால் இப்பொழுது சறுக்கல் ஏற்பட்டிருக்கலாம். உன்னை சுற்றி நிற்பவர்கள் உன்னை ஏளனம் செய்யலாம்,
உன்னை சுற்றி இருப்ப உன்னை சங்கடப்படுத்தலாம். ஐயா ஒளிஞ்சாயா, நாசமா போலாம். எத்தனை எதிர்பார்த்துட்டு இருந்தேன், போச்சு, எல்லாமே போச்சு. இன்னும் முன்னேற முடியாது, இன்னும் முன்னுக்கு வர முடியாது. என்ன ஆட்டம் ஆடுனா, என்ன ஆட்டம் ஆடுனா, தாண்டு 4 காசு கிடைச்சோம் எப்படிலாம் இருந்தா ஒண்ணு இல்லாம இருக்கிறானே என்று உலகம் உன்னை சொல்லலாம். உன் உடன்பிறப்புகள் உன்னை சொல்லலாம், உன்னை உறவினர் உன்னை சொல்லலாம், உன்னை சுற்றி இருப்பவர் உன்னை சொல்லலாம். ஆனால் நீ சொல்ல வேண்டிய ஒன்று என்னது? சொல்லுங்க, நானும். சொல்லுங்க மகளே, நானும். என்ன சத்தம், இவ்வளவுதான் சத்தமா? நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம். இந்த உறுதிப்பாடு இருக்க மக்களே. உன் வாழ்க்கையில எந்த சங்கடம் வந்தாலும் ஆண்டவர் தன் தூதர்களுக்கு கட்டளையிட்டு உனக்கு உதவி செய்ய விரைந்து செய்வார். இதை கடைபிடித்து வாழுகின்ற பொழுது, எனவே அன்புக்குரிய மக்களை, கடைசியிலே ஒன்றை ஒன்று மட்டும் சொல்லி இந்த 9ஆம் திருவிழா மறைவு நிறைவு கொண்டு வருகின்றேன். ஒரு குத்து விளக்கு எரியணும்னு என்ன வேணும் மக்களை? எண்ணெய், திரி, தீ. சரிதானா? எண்ணெய், திரி, தீ. இந்த 3 இளம் விளக்கு எரியுமா? பதில் சொல்லுங்க. எரியாது. தெரியாதா? எரியாதா? எரியாது. இதை எண்ணெய், திரி, தீ, இந்த 3 இருந்தால் இந்த விளக்கு ஒளி வீசும். உன் குடும்பத்திலே இருளைந்திருக்கின்ற ஒன்றாக இருந்தாலும் கூட உன் குடும்பம், உன் தொழில், உன் வாழ்வு இந்த விளக்கு போல ஒளி வீச வேண்டும் என்றால் இந்த 3 சேர்த்து வேகமா சொல்லுங்க. சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. 3 சேர்த்து சொல்லுங்க. எண்ணெய், திரி, தீ. சேர்த்து சொல்லுங்க. சொல்லுங்க. எண்ணெய், திரி, தீ, எண்ணெய், திரி, தீ, எண்ணெய், திரி, தீ. கடைசி எப்படி வரும்? எண்ணெய் திருத்தி. எண்ணெய் திருத்தி. நீ ஒன்ன திருத்தலன்னா மங்கிய விளக்காக, அணைந்து போன விளக்காக நமது குடும்பம் இருக்கும், நம் வாழ்வு இருக்கும். நீ உன்னை திருத்த வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஒரு சங்கடம் வருகின்ற பொழுது சாதனம் பார்ப்பதற்கும், கிளிசோசியம் வெளிச்சோசியம் பார்ப்பதற்கும், கன்னியாகுமரிக்கு சோசியம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் இல்ல. நீ சொல்ல வேண்டிய ஒன்று, எந்த நிலையிலும் நான் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவேன் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு திருத்தத்தை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வாருங்கள். பிரியமான பிள்ளைகளே, சரிந்தாலும் தூக்கி விடுவார், தாக்கப்பட்டாலும் தாங்குவார், தாக்கப்பட்டாலும் பாதுகாத்துக் கொள்ளுவார் கடவுள். மீண்டும் சொல்லுகின்றேன், இந்த ஒரு வசனத்தை யோசுவா தன் வாழ்வை கடைபிடித்ததை போல நீங்களும் கடைபிடியுங்கள். நிச்சயமாக கடவுளும் துணை இருப்பார். தம் தூதர்களுக்கு கட்டளையிட்டு உடனடியாக செயல்படுத்துவார். ஆண்டவருக்கு அஞ்சுவோருக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவருக்கு அஞ்சுவோருக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. ஆமென். நம்முடைய பாதுகாவலையும் விழாவையும் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து இந்த நேரத்தில் மன்றாடுவோம். நல்லாயினாம் எம் இறைவா, எம் தாயாம் திருவை முழுமனதுடன் பணியாற்றும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் மற்றும் எம் மண்ணிலிருந்து பணியாற்ற வந்திருக்கும் அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தை தந்து காத்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் மேந்தனையும் இறைவா, எங்கள் அரசியல் தலைவர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து இந்த நாட்டை காத்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை கடலே எம் இறைவா, இன்று திருவிழாய் சிறப்பிக்கும் வெளியூர் வெளிநாடுகளில் உள்ளூர் மக்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களை எந்த வகை இக்கட்டுகள் தாக்காமல் பாதுகாத்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
அமைதியின் வேதனை எம் இறைவா. இன்றைய நவீன நாகரிகமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இளையோர் இளம்பெண்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து காத்தருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் தேவைக்காகவும் நம்முடைய ஊரின் வளர்ச்சிக்காகவும் மௌனமாக விண்ணக தந்தையிடம் மன்றாடுவோம். அன்பாண்டவரை நாங்கள் உண்மை நோக்கி எழுப்பியிருக்கக்கூடிய இந்த மன்றாட்டுகளை எல்லாம் நீர் எங்களுக்கு நிறைவாக பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவை அவனை நோக்கி கெஞ்சி மன்றாடுகின்றோம். அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, உங்களுடையது எங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இருந்து கேட்டதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவரே, புனித தெரசாவில் விளக்கிய உம் வியப்புக்குரிய படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய பேருபயங்களும் அக்குகந்ததாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியம் உமக்கேற்புடையதாயிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஏனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிபண்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதரின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தோன்றப்பட்டு அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் உமக்கு ஊழியம் செய்வோமாக. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்த்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போன்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழித்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உள்ளம் கிணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியது. கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறுவதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகிறார்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதொரு நோக்கத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒரு திருமணின்றி உமக்கு ஊழிய புரிந்து தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்கைகளை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாண்டியிடம் மன்றாடுகின்றோம். உலகெங்கும் பரவியிருக்கிற திருச்சபையை சிறப்பாக தன் பாதுகாப்பை தூய அனைவரையும் உங்கள் பாதுகாக்கிறோம். அங்கே இது திருவிழா
என் பிள்ளைகள் வாழ்வில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள் எல்லாம் நடைபெற துணை புரிகிறார். அவ்வாறு எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக வருகின்ற எதிர்ப்புகள் வருகிறவற்றை இவர்கள் ஏற்றுக்கொள்ள உடனிருப்பை அவர்கள் இருக்கிறார்கள். அன்பானவரை பல்வேறு வளர்ச்சிகளை பத்திரிகை தந்திருக்கிறேன். பக்கத்தில் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக்கி விட வேண்டும் என்ற அன்றாட வேலைகளை என் பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் இது ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா என்று இருக்கிறோம். இந்த ஊரில் அனைத்து குழந்தைகள், முதியவர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், பெற்றோர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கனவுகளோடு ஆதரிக்கப்பட்டது. அந்த கனவுகளெல்லாம் ஏற்றதையாக இருந்தது என்றால் அவற்றை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். அன்பாண்டவரை இந்த ஊரில் ஒவ்வொரு பிள்ளைகளும் உகந்த மக்களாக தங்களை உருவாக்கிக் கொள்வார்களாக. தன் வாழ்வில் ஏற்படுகின்ற மாற்றங்களை இவர்கள் ஏற்று அதில் புரிந்தவர்கள் அவர்களாக மாற இதனை துணைகிறார்கள். இவர்கள் ஒரு கருத்திலிருந்தும் இந்த ஒரு மதத்திற்கு தலைமையால் இவர்களை ஆட்கொள்கிறார்கள். ஒரு மதத்திற்கு இவர்களை ஏற்று தாங்கி அது மூலமாக ஒரு மதத்திற்கு வலிமை வாழ்விலை ஏற்றுதலுக்க செய்கிறார்கள்.
பாவங்களை போக்கிற்றோம். என்னுடைய விருந்திகளை பெற்றுச் நாம் அனைவரும் நிறைவேற்றோம்.